வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்கப் போகும் நன்மை. கொழும்பின் பல பகுதிகளில் நாளை 9 மணித்தியாலயங்கள் நீர்வட்டு. அதிகபட்ச அரிசி விலையை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. மாணவி பாலியல் துஷ்பிரயோகம், சந்தேக நபர் கைது. கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் நாளை சனிக்கிழமை முற்பகல் 10 மணி முதல் 9 மணித்தியாலயங்கள் நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படவுள்ளது. அதன்படி கொழும்பு 1 முதல் 15 வரையான பகுதிகளுக்கு நீர் விநியோக தடை மேற்கொள்ளப்படும். அத்துடன் பத்ரமுல்ல, பெலவத்த, கொஸ்வத்த, தலவத்கொட, கோட்டை, ராஜகிரிய, மெரிகனா, நுகேகொடை, நாவல, மகரம, பொரஸ்கமுவ, டத்னமாலை, தெஹிவளை மற்றும் மொரட்டுவை ஆகிய பகுதிகளிலும் நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படவுள்ளது. அத்தியாவசிய திருத்தப் பணிகள் காரணமாக 9 மணித்தியாலயங்களுக்கு நீர் விநியோக தடையை அமுல்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது. மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மற்றும் ஜாழ்ப்பாண மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பிறகு ஊவா மாகாணத்திலும் அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைகளின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் பணியாற்றும் தொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு நிதியுதவி வழங்க ஜனாதிபதி நிதியத்தின் கீழ் நிதியுதவி வழங்கும் திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. கல்வியில் யாரையும் கைவிடக்கூடாது என்ற எண்ணக்கருவின் பிரகாரம் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. ஜனாதிபதி நிதியம் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்பன இணைந்து இத்திட்டத்தை செயற்படுத்த உள்ளது. அந்த வகையில் வெளிநாடுகளில் உயிரிழக்கும், அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்கும், சிறையில் அடைக்கப்படும் அல்லது காணாமல் போகும் இலங்கை தொழிலாளர்களுடைய இங்கிருக்கும் பிள்ளைகளின் பாடசாலை கல்வி மற்றும் பல்கலைக்கழக கல்வியை இத்திட்டத்தினூடாக உறுதிப்படுத்த எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லவிருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாட்டு மொழிகளை கற்பிப்பதற்கு நிதியுதவி வழங்குதல், மொழிப்பயிற்சி பாடசாலைகளில் வளவாளர்களுக்கு மாதாந்த கொடுப்பனவு வழங்குதல் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு தேவையான திறன் அபிவிருத்தி பயிற்சிக்காக கிராமிய இளைஞர்களுக்கு நிதியுதவி வழங்குதல் மற்றும் கிராமப்புறங்களை இலக்காக கொண்டு சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய திறமையான தொழிலாளர் படையை உருவாக்குதல் ஆகியவற்றையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. அரிசி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினர்களுக்கும் சட்டத்திற்கு இணங்கி வர்த்தகமான விலைகளை பராமரிக்க பொறுப்புடன் செயற்படுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை கோரியுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையால் 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை முன்னெடுத்த சோதனைகளூடாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் மூலம் 211 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நடத்தப்பட்ட மொத்த சோதனைகளின் எண்ணிக்கை 14,682 ஆகும். அதன்படி அரிசி சந்தைகளில் 2800 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் அவற்றில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை தொடர்பான 915 சோதனைகளும் அடங்கும். இந்த அரிசி சோதனைகள் தொடர்பாக நீதிமன்றங்களால் 95 மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அதிக விலைக்கு அரிசி விற்பது நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் கீழ் ஒரு கடுமையான குற்றமாவதுடன் குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் முதல் 50,000 ரூபாய் வரை அபராதம் அல்லது 6 மாதங்கள் சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். நிறுவனங்களுக்கு குறைந்தபட்ச அபராதம் 5 லட்சம் ரூபாய் ஆவதுடன் நீதிமன்றங்களால் 5 மில்லியன் ரூபாய் வரை அபராதம் விதிக்க அதிகாரம் உள்ளது. அரிசி வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினர்களுக்கும் சட்டத்திற்கு இணங்கி வர்த்தகமான விலைகளை பராமரிக்க பொறுப்புடன் செயற்படுமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபை கோரியுள்ளது.
மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் பேலியகொடை போலீஸ் சிறுவர் மற்றும் பெண்கள் பணியகத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகொடை பிரதேசத்தில் வசிக்கும் 30 வயதுடைய திருமணமான நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் ஆவார். காலனி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 10ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் 15 வயதுடைய மாணவி ஒருவரே பாலியல் துஷ்பிரயோகத்திற்குள்ளானார். சந்தேக நபர் பல தடவைகள் பேலியகொடை பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டிற்கு மாணவியை அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் மாணவியின் தாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெளிநாட்டில் பணிபுரியும் இலங்கையர்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்கப் போகும் நன்மை. கொழும்பின் பல பகுதிகளில் நாளை 9 மணித்தியாலயங்கள் நீர்வட்டு. அதிகபட்ச அரிசி விலையை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. மாணவி பாலியல் துஷ்பிரயோகம், சந்தேக நபர் கைது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.